வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, ஒரு புட்டான் கையில் என்ன இருக்குது பாருங்கள். இது எங்கள் ஊரில் புட்டான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இப்படி இதை பிடிச்சி விளையாடுறது வழக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் செடியில் வந்து உட்காந்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இதை நம்ம எதுவும் பண்ணல, டிஸ்டர்ப்லாம் பண்ணல, பிடிச்சிட்டு விட்டுற தான் போகிறேன். காலையிலே வந்த உடனே மாடியில் பார்த்தா செடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி, அதனால் இதை பிடிச்சி பார்த்தேன். அந்த ஒரு சின்ன வயசு அனுபவத்தை பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. இதெல்லாமே எப்படி சாத்தியமாகுதுன்னா, நம்ம வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கனால தான். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. எனக்கு 47 வயசு ஆகுது. இந்த வயசில் இந்த ஒரு பழமையான ஒரு ஞாபகத்தை நமக்கு கொடுத்த இந்த மாடி தோட்டத்துக்கு பெரிய பெரிய நன்றிகள் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடல் ஆரோக்கியம் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நமக்கு வந்து மனசு எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. சந்தோஷம்தான் உடம்போட ஆரோக்கியம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காலை வேளையில் இந்த ஒரு தருணம் இது பாருங்கள். நம்ம வீட்டில் கொடியூரில் வந்து 3வது மாடியில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் அப்டேட் வந்ததுக்கப்புறம், நல்ல பூ வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், அப்படியே பூக்கள் மொட்டு வச்சுருக்காங்க. சரி, இதை பார்க்கலான்னு வரும்போது தான் இது தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பூக்கள் தாங்க. இதெல்லாம் பூக்கள் தான், கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கொடியூரில் பொறுத்த வரைக்கும் பூவில் காய் வரப்போகிறது இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும். மற்ற இலை அந்த காம்பு பக்கத்தில் தான் வந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அருமையான காலை வேளையை ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப நன்றி, ஒரு சந்தோஷம். நன்றி நண்பர்களே. எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.